بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அதாவது பள்ளிவாசலில் மாதவிடாய் பெண்களுக்குன்னு சொல்லி தனி இடம் ஒதுக்கப்படுது. இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது ஒரு கட்டிடத்தில் பெண்களுக்குன்னு சொல்லி, அதாவது மொத்தமாகவே தொழுமிடம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவித்த பிறகு மாதவிடாய் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தை ஒதுக்கலாமா? அதாவது பள்ளிவாசல் மொத்தமாக அறிவித்த பிறகு ஒரு தனி இடத்தை மாதவிடாய் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி மதரசாவாக தனியாக அதுக்கப்புறம் ஒதுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கேட்குறாங்கன்னா, இறைவனுக்காக கட்டப்படுகிற பள்ளிவாசல் முழுமையாக தொழுமிடம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மாதவிடாய் பெண்கள் அவர்களுக்கான இடம் என்று ஒதுக்கலாமா? ஒதுக்கிறது பிரச்சனை இல்லை. முழுசாவே பள்ளிவாசல் அப்படின்னு அறிவித்து விட்டதற்கு அதற்கு பிறகு மாதவிடாய் பெண்களுக்கு என்று ஒதுக்குகிறோமே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டு விதமான அடிப்படை சட்டம். முதலாவது, குளிப்பு கடமையான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளிவாசலை நெருங்கக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். 4வது அத்தியாயம் சூரா நிசாவின் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ ஜுனுபுன், நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் பள்ளிவாசலை நெருங்காதீர்கள். இது பெண்களுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல. ஒரு ஆண் குளிப்பு கடமையான நிலையை அடைகிறார், அவரும் பள்ளிவாசலை நெருங்கக்கூடாது. பள்ளிவாசலை கடந்து செல்வோரை தவிர, ஒருவேளை இவருடைய வழி, இவருடைய பாதை பள்ளியை கடந்துதான் சென்றாக வேண்டும் என்று இருந்தால் அவருக்கு மட்டும் விதிவிலக்கு. வீட்டுக்கு போகிற பாதையே பள்ளிவாசலை கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது, அல்லது அந்த சைடு போகணும், பள்ளி நடுவில் இருக்குது, இவர் இந்த புறம் இருக்கிறார், இவர் வழியே இல்லை, பள்ளியை கடந்து தான் போகணும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், அப்படின்னா நீ கடந்து போய்க்கலாம். இது முக்கியமாக பேண வேண்டிய சட்டம். எக்காரணம் கொண்டும் இந்த சட்டத்தில் நாம் குறை வைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இதை வெளிப்படையா அறிய முடியாத சட்டமாயிருக்கிற தக்குவா, இறையச்சம் எப்படி வெளிப்படையாய் அறிய முடியாதோ, நோன்பு வைத்தவர் தண்ணியை கூட குடிச்சிட்டு மூஞ்ச பாவம் போல வச்சா பயங்கர டயர்டா இருக்கிறாரு போல நோன்பாளி அப்படின்னு நமக்கு வெளிப்படையா தெரியும். உள்ள தண்ணியை குடிச்சது அவருக்கு தான் தெரியும். அது மாதிரியான ஒரு சட்டம். பள்ளிவாசல் முன்னாடி பெரிய பெரிய மால்கள், ஷோரூம்களுக்கு போனீங்கன்னா அப்படியே டிடெக்டிவ் ஒரு உள்ளே செல்லுகிற பொழுதே ஒன்றை வைத்திருப்பார்கள் கண்டுபிடிப்பதற்காக. அந்த மாதிரி வாசல்ல யாருக்கு குளிப்பு கடமையாயிருக்குது ஆகலன்னு ஒரு பெரிய ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரியான சூழல் கிடையாது. அவரவர் இறைவனுக்கு பயந்து எடுக்கப்படுகிற முடிவுதான். குளிப்பு கடமையாக இருக்கிறோமா, பள்ளியின் பக்கம் கட்டாயம் நெருங்கவே கூடாது குளிக்கிற வரைக்கும். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருக்கிறார், அந்த மாதவிலக்கு நேரம், அந்த குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள், அந்த மாதத்தின் குறிப்பிட்ட நாட்களில் பள்ளிவாசல் பக்கம் எக்காரணம் கொண்டும் செல்லவே கூட. இது அல்லாஹ் கட்டளையாகவே இடுகிறான். திருமறை குர்ஆனுடைய வாசகம். இதில் எந்த விதமான நான் பயான் கேட்க செல்கிறேன், எனக்கு மார்க்க உரை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது, அது மாதிரி எந்த விதமான காரணங்களையும் சொல்லி பள்ளிக்குள் செல்லவே கூட. இது முதலாவது அம்சம். இரண்டாவது, ஒரு பள்ளிவாசலுடைய அடிப்படைகளை நாம் புரிய வேண்டும். பள்ளிவாசல்னா என்ன, அது எப்படி இருந்தது, எப்படி பேணப்பட்டது? பள்ளிவாசல்களில் நமக்கேற்றார் போன்று, நம் வசதிக்கு தகுந்தார் போன்று சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாமா, அதற்கு அனுமதி இருக்கிறதா என்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையை தெரிந்து கொண்டாலே
இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அல்லாஹுவின் தூதர் காலத்தில் மஸ்ஜிது நபவி என்கிற பள்ளி, பிரம்மாண்டமான பள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை எதற்காக வாங்கினாங்க எல்லாத்துக்கும் தெரியும். பள்ளிவாசல் கட்டுவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வர்றாங்க. ஒட்டகம் ஒரு இடத்துல போய் அமருகிறது. யாரிடம் என்று விசாரிக்கிறார்கள். 2 அனாதை சிறுவர்களின் இடம் என்று பதில் வருகிறது. இருவரையும் அழைத்து வருகிறார்கள். வந்தால் இந்த இடத்தில் தான் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான். ஒட்டகம் அந்த இடத்துல சிட்டாயி அமர்ந்துருச்சு. 2 அனாதை சிறுவர்களுடைய இடம். விலை கொடுத்து வாங்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க 2 பேருடைய பெருந்தன்மையை பாருங்க. இருவரும் அனாதை சிறுவர்கள். இல்ல நாங்க காசெல்லாம் வாங்கிக்க மாட்டோம், நாங்க இலவசமா தான் தருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இறைவனுக்காக கட்டுகிற பள்ளி என் பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் இடம் வாங்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று பொருளாதாரத்தை கொடுத்து ரசூல்லா அந்த இடத்தை வாங்குறாங்க. அதுதான் மஸ்ஜிது நபவி என்று பெயர் வருகிறது. நபி கட்டிய பள்ளி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளி மஸ்ஜிது நபவி. இந்த மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது நபவியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் பள்ளிவாசலை விலை கொடுத்து வாங்கினது எதற்கு? மொத்தமா பள்ளிவாசல் என்கிற அந்தஸ்தில் தான் வாங்குறாங்க, கட்டுகிறார்கள். அதற்கு தொழுமிடத்தை உருவாக்குகிறார்கள். தொழுமிடத்தை உருவாக்கியதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பள்ளியில பல பார்ட்டிஷனா பிரிக்கிறாங்க, பகுதி பகுதியா பிரிக்கிறாங்க. ஃபித்ரா சேமித்து வைக்கப்படுகிற இடம் பள்ளியின் ஒரு ஓரம். ஹத்து கொடுக்கிற இடம், ஹத்துனா தண்டனை, விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை, திருடியவர்களுக்கு தண்டனை, இப்படி தண்டனை கொடுக்கிற இடம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தை பிரிக்கிறாங்க. பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற இடம், நல்லா கவனிக்கணும். சஹீஹ் புகாரி, நான் சொல்ற எல்லா செய்தியும் புகாரியில் இருக்கிற, அது கோர்வையா தான் சொல்றேன். பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற இடம் அப்படின்னு தனியா பிரிக்கிறாங்க. இஅ்திகாஃப் இருக்கிற இடம், பெண்கள் இருக்கிற இடம்னு ஏன் தனியா பிரிக்கணும்? ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு பதிலையும் சொல்ல வர்றாங்க. பெண்களுக்கு எந்நேரமானாலும் எந்த சூழல் வேண்டுமானாலும் ஏற்படலாம், அதனால பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற இடம்னு தனியா பிரிக்கிறாங்க. திண்ணை தோழர்கள், அவங்களுக்கு போக்கிடம் கிடையாது, பள்ளியில் தான் தங்கணும். திண்ணை தோழர்கள் தங்குகிற இடம் என்று தனியா பிரிக்கிறாங்க. இப்படி பல பிரிவுகளாக பள்ளியில பிரிக்கப்படுகிற, கனிமத்து பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகிற இடம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து மன்னர்கள் வந்தால், அரசர்கள் வந்தால் அவர்கள் அமருகிற இடம். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, பல மருத்துவர்கள் வருவார்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற பல மருத்துவர்கள் வருவார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சில உடல் ரீதியான ஏதாவது தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து கொடுக்க வருவாங்க. அவங்க கொடுக்கிற மருந்தை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன மருந்து சொல்றாங்களோ அன்னைக்கெல்லாம் கஷாய மாதிரி இந்த பொருளை கலந்து கொடுங்க, அந்த பொருளை கொடுங்க தானே, அதை நான் குறித்து வைத்து கொண்டு பிறகு நபிக்கு அந்த மருத்துவத்திற்கான அந்த நோய்க்கான மருத்துவத்தை நான் செய்வேன் அப்படின்றாங்க. இது மாதிரி பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தான் பள்ளியை கட்டுகிறோம். பள்ளி கட்டியதற்கு பிறகு பெண்களுக்கான மதரசா நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். இது பள்ளி கட்டினதுக்கு முன்னாடியே முடிவெடுக்க முடியுமா? இல்லையா, முடிவெடுக்கலாம் தான். ஆனா மார்க்கத்தில் அனுமதி இருக்குதானே. ரசூலுல்லாஹ் பள்ளியெல்லாம் கட்டினதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சாங்க. இல்ல பள்ளி கட்டுறதுக்கு முன்னாடியே பள்ளிக்காக நான் இதை வாங்குறேன், பள்ளிக்காக வாங்கினாலும் பாதி இடம் தான் பள்ளிக்காக வாங்குறேன், மீதி இடத்தை மற்ற விஷயத்துக்காகத்தான் வாங்குறேன் ரசூலுல்லாஹ் பிரிக்கல. பள்ளி கட்டியதற்கு பிறகுதான் பிரிக்கிறார்கள். இங்கே அனுமதி இருக்குதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும். அனுமதி இருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் 2 அனாதை சிறுவர்கள்ட்ட போய் பேசும்போது என்ன சொன்னாங்க? நான் பள்ளிக்காகவும் வாங்குறேன், தண்டனை கொடுக்கறதுக்கு இடமா யூஸ் பண்றதுக்கு வாங்குறேன்,
ஃபித்ரா சேமிப்பு இடமாவும் வாங்குற, பெண்கள் தங்குற இடமாவும் வாங்குற, இப்படி ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டா ரசூல்லா வாங்கினாங்க. மஸ்ஜிது நபவி பள்ளி கட்டுறதுக்காக இடம் தான்ப்பா, இந்தா அப்படி காசு நான் கட்டுறேன், அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கினாங்க. பள்ளி கட்டிட்டாங்க, அங்கங்கு பிரித்தார்கள். பிரிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா, அங்கே கட்டி முடித்து விட்டோமா கட்டவில்லையா என்பது கேள்வி அல்ல. கட்டி முடிக்கப்பட்டாலும் சரி, கட்டுவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, அங்கே கேள்வி என்ன, ஒரு பள்ளியில் பிரிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? தாராளமா இருக்கிறது, ஏராளமான செய்தி புகாரியில் இருக்கிறது. இந்த அனுமதியின் அடிப்படையில் தான் நம்முடைய மர்கசுகள்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, முதல் மாடி, இரண்டாம் மாடி என்று இருந்தால் கீழே உள்ள பகுதி பெண்களுக்கானது, மேலே இருக்கிற பகுதி தொழுமிடம், அதற்கு மேலே இருக்கிற பகுதி ஆபீஸுக்கு, நிர்வாகத்திற்கு, பொதுவான மக்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட வந்து கொள்வதற்கு என்று இப்படி பிரிக்கிறோம். ஏன் இப்படி மேல வாக்குல பிரிக்கிறோம்? நமக்கும் மஸ்ஜிது நபவி மாதிரி ஒரு 2000 ஏக்கர் இப்படி அகல வாக்குல கிடைச்சா அகல வாக்குல தான் பிரிக்க போறோம். அப்படி இடம் கிடைக்கிறது இல்லையே. நமக்கு கிடைக்கிறது தமாத்துண்டு இடம், சின்னோண்டி இடம், அதை அகலமா கட்ட முடியாது, மேல மேலதான் கட்டுறோம். அங்கே நபிகளார் காலத்தில் அகலமாய் கட்டினார்கள், அங்கே ஆங்காங்கே ரூம் போட்டு பிரித்தார்கள். ரூம் போட்டுன்னு சொல்றது புரியறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சாங்க. நமக்கு மேல செங்குத்தா இடம் கிடைக்கிறதுனால நாம இப்படி பிரிக்கிறோம். ஆக மொத்தம் மசாயில்ல மார்க்க சட்டத்தில் ஒரே ஒரு கேள்விதான், பிரிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா? அங்க வந்துதான் நிற்கும், அனுமதி இருக்கிறது. அதனால் நாம் பிரித்து கொள்வதற்கு தாராளமாய் சுன்னாவின் அடிப்படையில் அனுமதி இருக்கிற காரணத்தினால் பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில், குளிப்பு கடமையான நேரத்தில், அல்லது ஒரு பொதுவான மார்க்க பயான் நடத்துகிறோம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று நடத்துகிறோம். அப்ப பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களே விருந்தாளியா வருவாங்க. உங்களுக்கு குளிப்பு கடமையா இருக்குதான்னு கேட்டா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா, ஜீரணிப்பார்களா? அது மாதிரியான நபர்கள் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம், இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சில பள்ளிவாசல்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதற்கென்று ஒரு பேரிகார்டு மாதிரியே போட்டு வச்சிருவாங்க, இதான் தொழுமிடம். இன்ட்டு போட்டு எப்படி ஒரு மீட்டர் பெட்டியில கரண்ட் ஷாக்கடிக்கிற இடம்னு ஒரு பூதம் போட்டோவை போட்ட மாதிரி இன்ட்டு போட்டுருவாங்க, இங்க நீ வரக்கூடாது, குளிப்பு கடமையான உள்ள போகாத, நாட்டளவுடு. வெளிநாடுகள் அப்படித்தான், நிறைய பள்ளிவாசல்கள்ல தங்குபவர்கள், பயணிகள், ஆபிரி சபில், வழிப்போக்கர்கள் எல்லோரும் வருவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்திற்கு ஒன்றை வைத்து இது தொழுமிடம், நீ உட்கார்ந்துட்டு போறதா இருந்தா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு போ அப்படின்னு வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். நிறைய பள்ளிவாசல்கள்ல இது தொழுமிடம், சலாத்திற்கான இடம் என்று பிரிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் குரானிலும் ஹதீஸிலும் சுன்னாவிலும் பிரிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் பிரிக்கிறோம். இப்ப பள்ளிவாசல் கட்டியாச்சு, இப்ப பிரிக்கலாமா? தாராளமா பிரிக்கலாம். ரசூல்லா பள்ளி கட்டினதற்கு பிறகுதான் பிரிச்சாங்க. ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் பயான் கேட்க வேண்டும், எனக்கு மார்க்க சொற்பொழிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டும் பள்ளி என்று அறிவிக்கப்பட்ட இடத்தில் குளிப்பு கடமையான ஆணோ பெண்ணோ வருவது அது ஒரு பெரிய குற்றமாய் பார்க்கப்படுகிறது. இது அவரவர் எடுக்கிற முடிவு தான். அல்லான்னு வீட்டில் இருந்துட்டு போயிடுறமே ஒழிய அல்லாஹ் கிட்ட குற்றவாளியா போய் நின்ற கூட. உங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குதா, தாராளமா வரலாம். இங்க குளிப்பு கடமையான பெண் வரலாம், குளிப்பு கடமையான மாதவிலக்கு பெண் வரலாம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டால் வந்து கொள்ளலாம். இல்ல இல்ல நான் பொது பள்ளிவாசலுக்குள்ளேயும் வருவேன், எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்குது, இந்த இடத்துல ஆர்வத்தை அல்லாஹ் பார்க்கவே இல்லை, சும்மானு வீட்டில் இருந்துடலாமே ஒழிய குளிப்பு கடமையான பெண் எக்காரணம் கொண்டும் தொழுமிடம், இது பள்ளிவாசல், இது சலாத்திற்கான இடம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்துல எக்காரணம் கொண்டு உள்ள வரவே கூடாது. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் பள்ளிவாசல்களை நீங்க பல பகுதிகளா பிரிச்சுக்கங்க, உங்க விருப்பத்திற்கு தகுந்தாறு போன்று, உங்க சூழலுக்கு தகுந்தாறு போன்று பிரித்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான் மாதவிலக்கு பெண்களுக்கு பள்ளிவாசல்ல ஒரு சிறிய இடத்தையோ அல்லது ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கட்டப்பட்ட
இடத்துல 3 மாடி 4 மாடி கட்டப்படுற இடத்துல ஒரு மாடியையும் நாம் பிரிக்கிறோம். மார்க்கத்தில் இதற்கு தெளிவான அனுமதி இருக்கிறது என்பதை அந்த கேள்விக்கு பதிலா சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரி கேட்ட கேள்வியில், அந்த கேள்வியில் சில பள்ளிவாசல்களில் ஒரு 2 சப்பு மட்டும் தொழுகையாட்டும், பாக்கி உள்ள இடத்துல எந்த பெண்கள் வேணாலும் வந்துக்கலான்னு வச்சுருக்காங்க. அது சரியா தவறான்னு அதை விவரிக்கணும். அது ஏன்னா மறைப்பு இல்லாமல் வரக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆனால் மறைப்பே இல்லாமல் 2 சப்பு மட்டும் தொழுகை இடம், பாக்கி உள்ளது எந்த பெண்கள் வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுதான் நான் கேட்க விடாத கேள்வி. அந்த கேள்விக்கு தொடர்ச்சியாக கேட்டேன். அடுத்த அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியில் கேட்டாங்க, இந்த மாதவிலக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றது சம்பந்தமாக நம்ம பதில் சொல்லியிருந்தோம். தெளிவாக நீண்ட நெடிய பதில் சொல்லியிருந்தோம். அதில் என்ன கேட்டாங்கன்னா, ஒரே பகுதியில் முதல் மாடி என்று எடுத்துக்கொண்டால் பாதி தொழுகிற இடம் என்றும் பாதி மதரசா என்றும் பிரிக்கிறார்கள். இதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதாவது பிரிக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் நிர்வாகத்திற்கு உட்பட்டு சூழல், அதனுடைய சூழ்நிலைகள் இவைகளை கவனித்து பிரிப்பது தான். ஒரு ஃப்ளோர் இப்போ இவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது, இந்த இடத்தில் பாதி தொழுகிற இடம், பாதி தொழுகை இல்லாதவர்கள் வந்து கொள்ளும் இடம், பொது இடம் என்று பிரித்து கொள்கிறார்கள் என்றால் இதை தடுக்கலாம் முடியாது. ஏன்னா நான் அதனால தான் ஒரு ஃபார்முலாவை சொல்லியிருந்தேன். பள்ளி கட்டுவதற்கு முன்போ பின்போ அதுவல்ல விஷயம். பிரிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா? அனுமதி இருக்கிறது. அது ஒரே கட்டிடத்தில் தான் பிரிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அல்லது ஒரு இடமா இருந்தா இது ஃபுல்லாவே தொழுமிடமா வச்சுக்க, பாதி பாதின்னு பிரிக்காத அப்படின்னு சொல்லப்படலை. அந்த அடிப்படையில் பிரிப்பதற்கான இடம் அவரவர் சூழலுக்கு தகுந்தாறு போன்று பிரித்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது ஒரு மரப்பு இருந்தா தான் பிரிக்கணும் அப்படியே மார்க்கத்தில் இல்லை. பிரிப்பதற்கு இது ஒரு இடம்னு நம்ம அறிவிக்கிறோம். தொழுமிடம், தொழுகையாளிகள் அல்லாத இடம், பொதுவான இடம் அப்படின்னு அறிவிக்கிறோம். அதற்கு ஒரு மறைப்பு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு நிர்வாகம் முடிவு செய்கிறாங்க, நம்ம பள்ளி இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது, நெருக்கடியாக இருக்கிறது, இதை ஃபுல்லாகவே முழுவதுமே தொழுகையாளி அல்லாத இடம் என்று கொடுத்து விட்டால் அதில் சிக்கல் ஏற்படும். எனவே பாதி இடம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நிர்பந்தத்துக்கு தொழுகிற இடம்னு வச்சுட்டு மீதமுள்ள இடம் தொழுகையாளி அல்லாத இடம்னு ஒரு நிர்வாகம் சேர்ந்து முடிவெடுத்து அவங்க பள்ளியை பிரிக்கிறாங்கன்னா தாராளமாக பிரித்து கொள்ளலாம். அதே நிர்வாகம் பிரிச்சிட்டோம், இப்போ மேலே ஒரு மாடி கட்ட போகிறோம், பிரிச்ச இடத்த கோட்டை அழிச்சிருவோம், இது முழுசா தொழுமிடம்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக பள்ளி ஆயிரும். இது அவரவர் எடுக்கிற முடிவு தான். ஆனால் ரூல்ஸ் ஒன்று தான். பள்ளின்னு சொல்லப்படுற இடத்துல குளிப்பு கடமையானவங்க எக்காரணம் கொண்டு உள்ளே போயிடக்கூடாது. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும்.